அன்யாங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிஎல் ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்லைன் பார்த்து டைட்டில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யாருக்குன்னும் தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வீக் ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஒன் ஷாட்டோட ஸ்டோரி நான் க்ரியேட் பண்ணது வேறு. பட்டு அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக ரெக்கார்ட் பண்ணேன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்லேயே அதை போடவே கூடாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் எப்படியோ முட்டி மோதி அதை நான் போட்டேன். பட் ஸ்டோரி கான்செப்டை மாறிடுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னும் போது உங்களுக்கு கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஓகே நான் வேறு ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு பிஎல் ஒன் ஷாட் போடணுன்னு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. லைக் என்னென்னா பிஎல் ஒன் ஷாட் இருந்தது இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு, சேனலில் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் பிஎல் ஃபேன் கிடையாது. பிஎல்லே நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். பிஎல் ஹீரோஸ் எல்லாம் தெரியும் கொஞ்சம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஎல் ஃபேன்ஸா. ஸோ அதனால கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். பட் ஆனால் என்ன கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஸோ அக்கா பிஎல்லில் பார்த்திங்கன்னா 0. ஸோ இதில் ஏதாவது நல்லா இல்லை கெமிஸ்ட்ரி, என்ன ஸ்டோரி இப்படி போயிடுச்சு அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக பிஎல் போடணுன்னு நினைக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா நிறைய பிஎல் சீரீஸ்லாம் பார்த்து உட்காந்து கற்றுக்கிட்டு வரணும்டா முனியாண்டி அப்படின்ற மாதிரி யோசித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மச்சான் தாய்லாந்து போ, தாய்லாந்தில் தான் நிறைய இருக்கும், செம்மையாக இருக்கும், நீ பார்த்துட்டு நீ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஓகே பரவாயில்ல. எனக்கு தேங்கோட அந்த ஒன் ஷாட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஒரு பிஎல் ஒன் ஷாட் போட்டாவது உங்களை நான் சாட்டிஸ்ஃபை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎல் ஒன் ஷாட் ஒன்றுமே தெரியாமல் குழந்த ஃபர்ஸ்ட் டே பால்வடிக்கு எப்படி போகுமோ அந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கண்டுக்காதீங்கடா. ஏதாவது சரியில்லை, இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பிஎல்க்கு ஏதாவது போடும்போது நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறேன், சரிங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு பிஎல் ஒன் ஷாட். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போகும். வியூஸ் மட்டும் வருது, பட் லைக்ஸ் வரல. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுறீங்கடா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஓகே, வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் ஐ டோன்ட் லை. ஸோ நம்ம ஜி குக் நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்கு தான் இந்த ஒன் ஷாட் போட போகிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம ஜிமின் பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சிட்ருக்காரு. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாரு மனுஷன். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி ப்ளே பாய், காலேஜோட ப்ளே பாய் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபில்டர் போட்டு அப்படியே நல்லா பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேஸ் தான் அவர். பட் ஆனால் லவலாக பண்ண மாட்டார். அவரோட வாழ்க்கை மந்திரமே காதலித்து காவாயில் விழுறத விட சைட் அடிப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப் அவர் லீட் பண்ணிகிட்ருக்காரு. தென் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இருக்கான். அவனோட பேர் டேயுன், சரிங்களா? ஸோ அப்படி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட இன்ட்ரோ பார்த்தோன்னா, நம்ம ஜங்குக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறாரு. ஸோ அவரோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருடா, ஓகேங்களா? டீம் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அம்மா ஒரே பையன் வீட்டுக்கு. அவருக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. பாட்டினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ்வளோ இஷ்டம் பாட்டி. நம்ம ஜங்குகோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா எப்படின்னா அவங்க சைனா தான் அவங்களோட நேட்டிவ், ஓகேங்களா? ஸோ சைனாவில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த புத்திஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி. லைக் மீன்ஸ் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் பிராமின் ஃபேமிலி, ஐயராத்து பிள்ளை அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவங்க வீடே அப்படி தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்குமே அப்படி தான், ஒரு அம்மாஞ்சி கேரக்டரு. பார்க்கத்தான் மனுஷன் நல்லா சும்மா 6 பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஆல்ரெடி வளர்ந்த காட்டு மரம் மாதிரி இருப்பார். பட் மனசு முழுக்க ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் குழந்த அந்த மாதிரி தான், ஓகேங்களா? உலகமே தெரியாதுன்னுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன் மனுஷன். அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, பாட்டி என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு வளர்கிற ஒரு புள்ள. ரொம்ப அமைதி, ரொம்ப சாது, யார்கிட்டையுமே பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு புள்ள தான், சரிங்களா? சரி ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங் சீனே காலேஜில் தான்.
காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி லைக் வந்து ஒரு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம ஜிமினோட கேங் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின், தேயாங்கு, தென் அவங்க ஃப்ரெண்டு ஜாக்சன் அண்ட் இன்னும் 2 3 பசங்க. நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் சீனியர் இல்லையா, ஸோ வந்து அவர் வந்து பிரசிடெண்ட், நம்ம அந்த காலேஜோட பிரசிடெண்ட்டு. தேயாங் வந்து வைஸ் பிரசிடெண்ட். ஓகேங்களா. ஸோ காலேஜோட சீனியர்ன்றதுனால எல்லாருக்குமே அவங்கள தெரியும். ஸோ இந்த இயரோட அவங்க லைஃப் முடிய போகுது காலேஜில். ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கேங்கு. ஸோ ரேகிங் பண்ணுறது தான் அவங்களோட ஒரே பொழப்பு. ஸோ மனுஷங்க எல்லாருமே அப்படியே வந்து கும்பலாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ ஜாக்சன் தான், மச்சான் ஜிமினு, உங்களுக்கு தெரியுமாடா இன்னைக்கு இந்த செகண்ட் இயர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வராங்களாம்டா, இன்றைக்கி தான் ரீஓப்பனா, கேள்விப்பட்டியா? என்னடா சொல்கிற? ஆமாடா, லாஸ்ட் வீக் ஃபஸ்ட் இயருக்கு ரீஓப்பன் வச்சாங்க. பட் ஆனால் ஒரு பீஸ் கூட தெரிலடா, எல்லாமே அம்மாஞ்சி கேஸுங்களாகவே இருக்குங்க. ஒன்று கூட நல்லா இல்லை, எல்லாம் அங்கே வத்தல் தொத்தல் டூ கர்மம். இதெல்லாம் பொண்ணுங்களா இதுங்க. ஆனால் நம்ம செகண்ட் இயர் பொண்ணுங்களே மேலு. பட்டு இப்போ இந்த புதுசாலாம் வருங்க தெரியுமா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸு அது இதுன்ட்டு, அதுங்களுக்கும் சேர்த்து செகண்ட் இயருக்கும் ரீஓப்பன்னு இன்றைக்கி தான் ஒரே நாள் வச்சுருக்காங்க போல். செகண்ட் இயர் பிளாக் ஃபுல்லாகவே அப்படியே சும்மா ஜேன்னு இருக்குடா. புதுசாக ஒரு தாவணி வேறு அந்த பக்கம் போச்சு, பார்த்துட்டு வந்தேன். வரியா போய் பார்ப்போம்? டேய் ஏன்டா பொண்ணுங்கன்ட்டு, என்னடா தேங்க போகலாமாண்ணா? ஏபா நான் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கலந்துக்கிறேன், நான் வரல. என்னடா என்னாச்சு? நான் வரமாட்டேன்ற நான் ஒன்றுக்கும் அந்த டேய் அவளை பற்றி பேசாதடா, எனக்கு ரொம்ப காண்டாகுது. சரி சரிடா ஜாக்சனு, இவன் வரலையா, வா நம்ம போவோம். டேய் என்னடா கழட்டி விட்டு போகிறீங்க? டே கோழி குஞ்சான், என்னடா அப்படியே போகிற? பின்ன என்னடா வேணாமவனே, நீ தான் வரமாட்டேன்ட்ட, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? என்னடா ஜாக்சனு, அதுவும் ஜிம்மின்னு சொல்கிறதும் கரெக்டு தானடா, நீ தானே வரமாட்ட சொன்ன. சரிடா வரேன், எப்படியோ விட்டு போயிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின், தேயோங் அண்ட் ஜாக்சன் அண்ட் இன்னும் 2 பசங்க எல்லாருமே அப்படியே வந்து செகண்ட் பேட்ச் வராங்களே, லைக் செகண்ட் இயர் வராங்க இல்லையா, அவங்களோட பிளாக் சைடு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் என்ட்ரன்ஸ் இருக்குன்னா அந்த ரைட் சைடில் இருக்கும், தேர்ட் இயர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்து போயிட்டு அங்கே போய் அப்படியே உட்காந்து புதுசாக வர பசங்க, ஏற்கனவே வந்து செகண்ட் இயர் சும்மா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்பாங்கள்ல ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து, அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வறண்டு இழுத்துட்ருக்காங்க அப்படியே உட்காந்து. ஸோ இங்கே அப்படியே காலேஜ்க்கு வெளியே நம்ம ஜங்குக்கு அவரோட அப்பா கூட்டிகிட்டு வந்து ட்ரா பண்ணுறாரு. டே ஜங்குக், இங்கே பாரு, காலேஜு ரொம்ப பெருசு, நல்ல காலேஜு, ஒழுங்காக படிக்கணும், புரியுதா? பாரு, காலேஜில் ஏதாவது சீனியர்ஸோ இல்லை யாராவது வம்பு பண்ணாங்கன்னா உடனே பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லிவிடு, அவர் என் ஃப்ரெண்டு, இல்லைனா அப்பாவுக்கு உடனே கால் பண்ணு, பயப்படாத, எதுவுமே வந்து நீயே எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? யாரு கூடயும் ஃபஸ்ட்டு பேசாத, முக்கியமாக பசங்க கூட பேசவே பேசாத, நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும், புரிஞ்சுதா? பா என்னப்பா, ஏன்ப்பா இப்படி லெக்சர் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியும்ப்பா, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல, அங்கே எப்படி இருந்தனோ அதே மாதிரி இங்கே இருப்பேன், நீங்கள் கவலைப்படாமல் முதல்ல கிளம்புங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் உள்ளே போய்க்கிறேன். சரிடா, அந்த காலேஜில் பேர் வாங்கின மாதிரி எங்கேயோ வாங்கணும், ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த பயலுக சவகாசம்லாம் வச்சுக்கவே கூடாது, அப்புறம் உன் அப்பத்தாக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்மளை அப்பளமாக்கிட்டோம், ஞாபகம் இருக்குல்ல? சரிப்பா சரி. டே ஜங்குகு, இந்தா அது பிடி, இந்த கேரியர். அப்பா இது, அடே உன் அப்பத்தா தயிர் சாதம் கொடுத்துருக்குடா, நீ என் பேரன் தயிர் சாதம் தான் சாப்பிட்ணுன்ட்டு, புடி, இந்த கொடுக்காம போனால் உன் அம்மா என்ன கொண்டுடுவா. எனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகுதுடா, சீக்கிரம் புடிடா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த கேரியர் வாங்கிட்டு அப்படியே உள்ளே தான் நடந்து வரான். லைக் பார்க்கவே ரொம்ப அப்பாவியாக இருக்கார். எப்படி சொல்கிறதுனா ஒரு காலேஜ் பையன் மாதிரிலாம் இல்லை, பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கார் மனுஷன். ஒரு லைக் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் போட்டு, தென் வந்து லைட் ஒயிட்டில் வந்து பேண்ட் போட்டு நல்லா டர்க்கின் பண்ணியிருக்காரு, டையெல்லாம் கட்டியிருக்காரு மனுஷன். காலேஜ்க்கு வராரா இல்லை ஏதாவது இன்டர்வியூ போகிறாரா தெரில, அந்த மாதிரி இருக்கார். ஸோ பேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைக் காலேஜ் பசங்கன்னா ஒரு 2 3 வச்சுருப்பாங்க இல்லையா, சக்கையாக ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும் பேகு. அவர் பேக்கை பார்த்தா ஏதோ இந்த 10th படிக்கிற பிள்ளைங்கலாம் அப்படியே வந்து மூட்டை
மூட்டையாக தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பேக் ஃபுல்லாக புக் வச்சிருக்காரு. கையில் வத்தாதுக்கு ஒரு இது லஞ்ச் பேக் வர. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ள நடந்து வராரு. ஸோ மனுஷன் சொல்லிட்டு புது காலேஜ் அப்படியே வந்து தேர்ட் இயர் இருக்க அந்த பிளாக்கு ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் அப்படியே போயிட்டு அவங்க கூட வந்து இன்னும் ஒரு 2-3 பாய்ஸ்லாம் வந்துருப்பாங்க அவங்க கேங்கில் இருக்க பசங்க. ஸோ இவங்க தான் வந்து காலேஜோட சீனியர் இல்லையா. ஸோ லாஸ்ட் பேட்ச். ஸோ எல்லாருக்குமே காலேஜில் மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸான குரூப்பு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுசாக வர தேர்ட் இயர்ஸு அண்ட் தென் இதுக்கு முன்னாடி செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க எல்லாருக்குமே எனக்கு தான் ஓப்பனிங். ஸோ அதனால எல்லாம் வந்துட்டு இருக்காங்க காலேஜுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே போய்ட்டு அப்படியே சும்மா ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக ஏதாவது பீஸ் மட்டும் வந்துச்சுன்னா அதுங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம பசங்க வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே அப்படியே காலேஜ் கேட் கிட்ட ஜங்கு கூட அப்பா ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. பார்த்தீங்களா மறுபடியும் பாரு இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. செகண்ட் இயர் ஆகி போனோம் எதாவது ப்ரோ அதுவா கால் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் கால் பண்ணோம்னா நேராக அந்த பக்கம் கொஞ்சம் கேங்காக உட்காந்துருப்பாங்க. தாண்டிங்கன்னா அடுத்த பிளாக் தடிக்கமா இருக்கணும்னு உங்கள் பிளாக் பசங்க கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி சொல்கிறான். புரிஞ்சுதா. ஸோ ஜங்குக்கோ சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ அந்த பிளேஸில் தான் அதுக்கு என்னடா அவங்க எல்லாம் சேர்த்து தான் வந்து கொஞ்சம் வரல எல்லாரும் ஏமாந்துருக்காங்க சொல்றதை கேளு. ஸோ அங்கே ஜாக்சன் தான் அது ராகிங் வரது பார்க்குறாரு. அப்பா உடனே ஃபோன் பண்ணி அப்பா வர்றா புதுசா காலேஜுக்கு ஏதாவது ப்ரொஃபஸர் வந்திருக்காரா. சரிடா நமக்கு தெரியாம இந்த பிரின்ஸ் எவனடா போட்டான். சரிடா அம்மா அவனுக்கு தைக்கிறா ஒரு பால் இந்த பழம் ஒன்று வருது பா பாருப்பா டையெல்லாம் கட்டி பாய்ப்பா லவ் யூப்பா என்ன டிபார்ட்மெண்ட் கேளு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அங்கே கிளம்பிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கெல்லாம் மாட்டிட்டு வருவாங்க இல்லையா பேக் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு பேக் நிறைய புக் இருக்கான். காலேஜ் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மே பார்க்குறாரு யாரா இருக்கு மாதிரி அவ்வளோ புக் புதுசாக ப்ரொஃபஸர்லாம் போட்டிருக்கான். பார்க்கும்போது தெரியுது வெளியேந்து பார்க்குறதுக்கு. ஸோ கையில் வந்து ஒரு லஞ்ச் பேக்குமே வச்சிருக்காரு. அவங்க அம்மா வந்து டைல்ஸ் அது கலரி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ஒரு அந்த பேக் அப்படி வச்சிருக்காரு மனுஷன். பட் ரொம்பவே அது பெருசாக தெரியல யாரா இருக்கும். ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் லைக் மீன் ஸோ ஜங்குக்கு அப்படியே நடந்து வராரு. இந்த ப்ளூ வாட்ச் ஜாக்சன் அந்த கலர்ல வந்து ஷர்ட் போட்டுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கலர்ல வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படி முன்னாடி நல்லா டர்க்கிலாம் பண்ணி ஜாக்சன் கூட முன்னாடி ஓடி போயிட்டு சார் வந்து சார் பார்த்து பார்க்காம போறீங்க அந்த சார் காலேஜ் பிரசிடென்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் மேனேஜர் நடந்து வராரு. இங்கதான் இருக்கும். ஸோ அங்க இதெல்லாம் பார்க்காம பையன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்க எப்படி வாங்க சார் வாங்க சார் வாங்க தேர்ட் இயர் பிரசிடென்ட் வாங்க வாங்க அண்ணாவா ஜங்குக்கு அப்படியே கூட்டிட்டு யார் பா ஜங்குக்குமே ஒன்றும் புரியல. பாக பணமரத்தில் பாதி இருந்துட்டு என்ன போய் அண்ணான்ற அமைதியாக வராரு. அண்ணா ஸோ இங்கே ஜிம்மின் அந்த அவங்க எல்லாருமே அவருக்கு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு கேட்குறேன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேர்ட் இயர் ஜாக்சன் ஃபர்ஸ்ட் இயர் இவரு பார்க் ஜிம்மின் எங்கள் காலேஜ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் நான் ஜாக்சன் நான் தான் மேனேஜ்மெண்ட் அப்படி இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக் அதாவது இவன் பேர் வந்து ரித்திக்கு. இவன் தான் ஸ்போர்ட்ஸ் மேனேஜரு. அதாவது அவன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் பேர் வந்து தருண். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸு அதெல்லாம் அந்த கலை அந்த வேலையெல்லாம் பார்க்குறது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு எதுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாரு இவர். ஐயோ யாருன்னே தெரியலையே பயமாக இருக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இங்கே ஜிம்மின் அப்படியே பார்க்குறாரு யாருன்னா இவன் ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் தான் ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னா செகண்ட் இயர் தான் இங்கே இருக்குது. செகண்ட் இயரில் எந்த டிபார்ட்மெண்ட் அது அது வந்து அண்ணா நான் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ணா. என்னவ என்னடா அண்ணான்றான் அப்படின்ற மாதிரி ஜாக்சன் அப்படியே பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அண்ணாவா சார் என்னை பார்த்து அண்ணான்னு சொல்கிறீங்க. ஆமாம் நீங்கள் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க வந்திருக்கீங்க. அண்ணா நான் படிக்க வந்திருக்கேன். என்னது ஆமாம் நான் செகண்ட் இயர் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். என் பேர் ஜங்குக். ஓ மச்சான் ஜிம்மினே
இது ட்ரான்ஸ்ஃபர் கேஸுடா, ப்ரொஃபஸர் இல்லைடா. அடங்கொப்பன் தாமரமழின தலைமுழுக. இவனுங்க இப்போ நான் இவ்வளோ வெல்கம் கொடுத்தேன். ஏய் என்னடா அப்போலேருந்து சாரு சொன்னோம், அந்த மோரெல்லாம் அப்படியே கேட்டுட்டு அப்போல்லாம் ஜங்குக்குன்னு சொல்லாமல் இப்போ நான் ஜங்குக்குன்றேன். என்னடா எங்களை பார்த்தா நக்கலாக இருக்கா? நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் சீனியர்ஸ்டா. எங்கள் காலேஜே எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. பெரிய இவனாட்டம் இன்றைக்கி வந்துட்டு என்னடா எங்களே கலாச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே அவன் பக்கத்துலேயே போகிறான். ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் அப்படின்னு சொன்னாலே மனுஷன் ஒரு அம்மாஞ்சி அப்படியே பயந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் தான் டக்குன்னு வந்து ஜாக்சனை பிடிச்சிட்டு, டேய் விட, அவன் மேலே என்ன தப்பு? அவனா சொன்னா நீ தானடா அவசரம் கொடுக்க மாதிரி பண்ண. ஏய் தம்பி நீ கிளம்பு. போடா. ஓகே அண்ணா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ போகிற ஜங்குக்கே தான் ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஒரு வழியாக ஜங்குக்குமே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். தென் ஆஃப்டர் த ஜிமின் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கிளாஸ் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அவரோட கிளாஸ் ரூமுக்கு வராரு. ஸோ கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழையும் போதே வழியிலே 2 பசங்க அப்படியே மறைக்கிறாங்க. லைக் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் அப்படியே கையை வச்சு மறைச்சிட்டு, யார் நீ தான் அந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஜியோன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன், ஏய் கம்னரு, ஏய் நீ தான் ஜியோன் ஜங்குக்கா? யாரா நீ? நல்லா பார்க்க மாங்காய் மாட்டிய மாதிரி இருக்க. சரி சொல்லு, உன் பேருண்ணா? அதான் என் பேரை நீங்களே தந்தடவை சொல்லிட்டீங்களே. நாடா நக்குல நான் நக்கல் அக்கல் ஆச்சுன்னு சுற்றுவா போல. நான் வெள்ளியா சீனியர்ஸ் பார்க்கலையா? பார்த்தேன் ப்ரோ நான் தான் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். கொஞ்சம் உள்ளே விடுறீங்களா? எனக்கு கொஞ்சம் உள்ளே போகணும். அவ்வளோ அவசரமா? நாங்கள் யாருன்னு தெரியுமா? நாங்கள் தான் இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். என் பேர் சாரா. இது இருக்கான்ல, இவன் பாய் ரெப்ரசன்டேட்டிவ். இவனோட பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னடா? ஏய் என்ன கலாய்கிறியா? என் பேருக்கு டெயுன்னு. என்ன? டெயுன். ஓகே நைஸ் டு மீட் யூ. மிஸ்ஸஸ் ரெப் கொஞ்சம் வழி விட்றீங்களா? ஏய் என்னடா கலாய்க்கிற? எவ்வளோ தூரம் தான் அவளை மிஸ்ஸஸ் ரெப்னு சொல்லுவேன்? அவனை என் பொண்டாட்டியாடா? என்னடா நினச்சிட்டு இருக்க? ஐயோ ஜங்குக்கா எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சப்போ. ஐயோ நீ மிஸ்ஸஸ் ரெப்புன்னு சொல்லும் போது எனக்கு பிள்ளைகளாக இருந்துச்சு. இப்போ என்னேருந்து நீ ஆள்? ஐயோ அதில் நீ என் டீம் புரியுதா? என்னேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. நீ ஒன்றும் ஃப்ரெண்டு. நீ என்னை அடிக்கடி மிஸ்ஸஸ் ரெப்புன்னு கூப்பிடு. ஏன்னா எனக்கு இவனோட மிஸ்ஸஸாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெயுன் அப்படி கை காட்டுறா. ஸோ டெயுன்னு, ஏய் வாய உடச்சிக்கோ. ஏய் அவளை நீ மிஸ்ஸஸ்லாம் கூப்பிடக்கூடாதுடா. இங்கே பாரு அவள் பேர் ஜாரான்னு சொல்லி கூப்பிடு. அப்புறம் இவன் ஆள்லாம் கிடையாது. இங்கே இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டே இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது, மண்டே உடச்சிருவோம் பார்த்துக்க. ஐயோ அண்ணா சாரி அண்ணா கொஞ்சம். யாரா பார்த்து அண்ணான்ற? அச்சோ ஜெயோன் அண்ணா பார்த்து அண்ணான்னு சொல்லிட்டான்ப்போ. இந்த கிளாஸ்லேயே கொள்ள நீ தான் ஓ அண்ணன் மாதிரி, இவன் ஒன்னையே அண்ணான்றான். ஐயோ கடவுளே முடியலடா. ஏய் ஜாரா அமைதாரு. என்னடா அந்த நாளே என்னை கலாய்க்கிற? என்ன என் அண்ணன்ட்டு சொல்லணுமா? ஐயோ சாரி பாஸ், உங்களை கலாய்க்கணும்னா நான் சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிளாஸ்க்குள்ளே கொஞ்சம் விட முடியுமா? நான்டா கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் அப்படியே வராங்க. ஐயோ ஜெனி மேம்டா. ஐயோ ஆமாண்டி என்னடி பண்ணலாம்? மேம் அது ஒன்றும் இல்லை மேம், இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான், அதான் அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். யார்? நீ தானா? உன் பேர் என்னப்பா? மேம் என் பேர் ஜியோன் ஜங்குக். ஜங்குக். ஆமாம் பிரின்சிபல் சொன்னார். சரி ஓகே. என்னோடய பேர் ஜெனி. நான் தான் இந்த கிளாஸோட கோஆர்டினேட்டர், அதாவது கிளாஸ் டீச்சர். சரி ஓகே நீ உள்ள போ. இந்த பசங்க ஏதாவது வம்பு பண்ணாங்களா என்ன? இல்லை மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி உள்ள போ. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ இங்கே ஜாரா ஆண்டி 2 பேருமே ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ டக்குன்னு போட்டு ஜங்குக்கோட பக்கத்துலேயே லெஃப்டில் ஜாராவும் ரைட் அப்படியே டேயுன்னு உட்காடுறாங்க. என்ன 2 பேரும் என் பக்கத்தில் உட்காடுறாங்க? என்ன நடக்க போதோ? டேய் என்னையே வெளியே கலாச்சிட்டல. இன்னைக்கு இந்த ஜெனி மேம் போட்டோம், அவங்க வந்ததால் தப்பிச்சிட்டேன். என் அண்ணன்ட்ட சொல்லி உன் முட்டியை பேய்க்கிறேன். நீ பயப்படாத ஜங்குக்,
அப்போ அண்ணா ஒரு லூசு பையன், நீ அவனுக்குலாம் பயப்படாத. நீ ஏதாவது நடந்தா ஜெனி மேம்கிட்ட சொல்லிடு, அவங்க ஜிம்மினை பார்த்துப்பாங்க. ஜிம்மினா அது யாரு? அதுதான் இந்த வீணை பொண்ணோட அண்ணன். என்னோட வருங்கால ஐயோ அது என்னது? ஐயோ நான் இங்கிலீஷில் வீக்காச்சே. இவனோட பிரதர்னா எனக்கு என்ன வரணும்? அது என்ன வரும்? பிரதரின்லா. ஆமாம், என்னோட வருங்கால பிரதரின்லா. ஓ அப்படியா? என்ன அவன் பிரதரின்லான்னுட்டு இருக்கா, நீ தான் ஓ அப்படியான்ற? என்னை பற்றி இப்படி தெரியா? நான் எப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன்? நீ சொல்லுவா பேபி. பேபி கோவப்படாத. ஜங்குக் எப்படியாவது எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறா. நீ இப்போ என் பட்டி, என் ஃப்ரெண்டு இல்லை. நீயும் நானும் டீப் ஃப்ரெண்டுடா. அப்படியா? கொஞ்சம் தள்ளியே இருக்கீங்களா ப்ளீஸ்? கொஞ்சம் தள்ளுங்க. என்னடா அப்படி பண்ணுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸு தள்ளிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒன்றாவே இருக்கலாம். ஆமாம் அப்படி உனக்கு ஃப்ரெண்டானா? என்ன ரொம்ப பண்ணிகிட்ருக்க? என்ன டேங்கிட்ட சொல்லணுமா? டேயோன் அமைதியாரு. டேயோன் பேர்லாம் எதுக்கு இருக்கிறா? வேலை பார்க்க மாட்டேன் நீ? டேயோன், ஜாரா, ஜங்கோக் என்ன நடக்குதாங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்த நீங்கள் 2 பேரும் 2 வீக்ஸ் லீவ் போட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு டீச்சர் நின்று கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், 3 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஐயோ மாட்டிக்கிட்டோம் மேம். அது என்ன ஜங்குக், இன்னைக்கு தானே வந்த, அதுக்குள்ளே என்ன எங்கள் கூட உனக்கு பேச்சு? இங்கே நான் கிளாஸ் தானே எடுத்துகிட்ருக்கேன், படிக்க தானே வந்தீங்க? ஐயோ என்ன பண்ணுறதுடா, இப்போ எப்படி அந்த மேமை ஆஃப் பண்ணுறேன்னு மட்டும் பாரு ஜங்குக்கா. மேம் அது தேயோங்க இருக்கார்ல மேம், நம்ம சீனியர் தேயோங்க அண்ணா, அவரை ஒரு விஷயம் உங்களை பற்றி சொன்னாரா, அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். எனக்கு தேயோங்க? ஆமாம் மேம், தேயோங் தான் வைஸ் பிரசிடெண்ட். இங்கே பாரு, கிளாஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, எதுனாலும் இன்டர்வலில் என் கேபினுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணு. இப்போ உட்காருங்க. சரி ஓகே காய்ஸ், வாங்க கிளாஸை கவனிக்கலாம், உட்காருங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக், என்ன மேம் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க, அந்த தேயோங்க மேம்க்கு என்ன வச்சியும்? அவங்களோட பிரதரா? அட நீ வேற, தேயோங் என்னோட பிரதர், இந்த காலேஜோட வைஸ் பிரசிடெண்ட். இந்த காலேஜில் நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, நல்லா சொல்கிறேன், கவனமாக கேளு. தாரா, தேவையில்லாமல் எதுவும் சொல்லாத, அண்ணாக்கு தெரிஞ்சால் மண்டையிலே அடிப்பான். கம்மன் இருடா, இவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான், இதுக்கப்புறம் சொல்லணும்டா, சொல்லி கெடுக்கலாம். சரி இங்கே பாரு, இந்த நோட்டை கவனமாக பாரு ஜங்குக். சரி இங்கே பாரு, இந்த காலேஜ்லேயே செம்மையாக ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் இருப்பார், இந்த காலேஜோட வைஸ் பிரசிடெண்ட். இந்த காலேஜ்லேயே செம்மையாக அழகான பையனா அவர் தான், அவர் தனி வேறு யாரும் கிடையாது. அவர் பேர் கிம் தேயோங், அவர் தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா. உன்னோட அண்ணாவா? ஆமாம், என்னோட சொந்த அண்ணா. அவர் இந்த காலேஜோட வைஸ் பிரசிடெண்ட். அண்ட் இந்த காலேஜ்லே க்யூட்டான ரொம்ப அழகான ப்ளே பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. சொல்கிறேன் கேளு. அப்படின்னா சொல்லுவாங்க இந்த பொண்ணுங்க, எங்கள் காலேஜில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்கும், ஆனால் என்னை தவிர எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. குள்ள கத்திரிக்காய், கோழி குஞ்சு மண்டையன். என்னாடி என் அண்ணனை ஓரம் ஓட்டுற? என்ன சத்தங்க? ஒன்றும் இல்லை மேம். கவனிடுறா, அப்படி தான் ஓட்டுவேன், என்ன பண்ணுவேன்? சரி நீ கவனிடா ஜங்குக்கு. அதாவது இவனை விட குள்ளமாக இருப்பான் அவன், இவனோட அண்ணன் இவனை விட குள்ளம். அவன் பேரு தான் பார்க் ஜிமின். பேரை பார்த்தியா, நல்லா தண்டவாள கணக்கா, ஆள் மட்டும் தும்மு தூண்டு இருப்பான், பைத்தியக்காரன். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது,
ராஸ்கல். போன தடவை ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் எனக்கு கலந்துக்கவே விடலை. எனக்கு நல்லா ஃபுட்பால் வரும். ஆனால் நீயே பாய் சைஸில் இருக்க, உனக்கு எதுக்கடி ஃபுட்பால்னு சொல்லி நான் அடித்து அனுப்பிட்டான் பைத்தியக்காரன். அவன் சொன்னது கரெக்டு தானே? என்னடா உங்களுக்கு? ஆமாம். எனக்கு இல்லை அது நீங்கள் மேலே சொல்லுங்கள். அவன் தான் இந்த காலேஜோட பிரசிடெண்ட். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. பிரசிடெண்ட் எலெக்ஷனில் அவன் ஜெயிச்சுட்டு போய்க்கூடாது. எல்லாம் கோல்மால். இந்த பொண்ணுங்கள்லாம் அவன் வெள்ளையாக இருக்கான், அழகாக இருக்கான்னு போய் அப்படி ஓட்டு போட்டாளுங்க பைத்தியக்காரிங்க. உனக்கு ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவம்? அதுவா, என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அதனால எனக்கு அவனை பிடிக்காது. எப்போ பாரு ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் வந்து என்னை பற்றி மாட்டி விட்டுட்டே இருப்பான், லூசு பையன். அதனால அது மட்டும் இல்லாமல் நான் அவன் தம்பியை லவ் பண்ணுறேன். அப்படியே இருக்கும்போது ஆனால் எனக்கு பிடிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகவும் தான். முன்னாடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து இவனை நான் லவ் பண்ணுறேன் ரிஜிஸ்டர் பண்ணுறியா? ஆமாம், அப்போ தானே நாளை பின்ன நம்ம மாட்டிக்கிட்ட கூட நமக்கு இவன் ஹெல்ப் பண்ணுமா? என்ன ஜுங்குக்கா? ஆமாம். இல்லை. ஏன்? சரி நான் மேலே சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜாக்சன் அண்ணா, அவரே என் அண்ணாஸோட, அதாவது என் தேவங்க அண்ணா அண்ட் என் பிரதர் இல்லா அந்த ஜிமின் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க 3 பேரும் தான் இந்த காலேஜில் ரொம்ப பெரிய ஆள். அவங்க 3 பேரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. அவங்க எங்களோட பிரதர்ஸ். தேவங்க என் பிரதர், ஜிமின் இவனோட பிரதர்ன்றதுனால இந்த காலேஜில் எங்கள் 2 பேருக்குமே தனியான ஒரு கெத்து. ஸோ செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் எல்லாமே. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. அப்புறம் இந்த ஜெனி மேம் இருக்காங்கல்ல, இவங்க இந்த காலேஜ்க்கு லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாளே என் அண்ணத்தை அவங்க பார்த்து வலிக்கு விழுந்துட்டாங்களா? அடிபட்டுருச்சா என்ன? நீ வேற, நீ என்ன ரொம்ப பின்னாடி இருக்க, ரொம்ப வேஸ்ட்டு போல இருக்கே, ஒன்று கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனமோ கரெக்டு தாண்டி, என்னை பார்த்தா ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி இருக்கான், ஒன்று கூட விளங்காது போல். ஆமாம் தெரியும். என்ன இப்போ நான் என்ன சொன்னேன்? வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுருச்சான் தானே கேட்பாங்க. நீ வேற, நான் சொன்ன வலிக்கு விழுந்துட்டாங்க, காதலில் விழுந்துட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு அப்போலேருந்து ஃபர்ஸ்ட் லவர் ஃபர்ஸ்ட் சைட் அப்போலேருந்து என் அண்ணா பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. ஆனால் என் அண்ணாக்கு என்னன்னு தெரியல, இந்த மேமை பிடிக்கும், பட் ஆனால் என் அண்ணா லவ்க்கெல்லாம் ஒத்துக்கலை. அதனால எப்போ இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணுன்னாலும் என் அண்ணன் பேரை சொல்லியே தப்பிச்சிருவேன். அவரோட தங்கச்சின்றதுனால இவங்க எனக்கு தனியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்குன்னு தனியாக லெசன் எடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, எனக்கு திட்ட மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. என்னோட லவர்ன்றதுனால இந்த டேயோனுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இனிமேல் நீ எங்கள் ஃப்ரெண்டு, ஸோ இனிமேல் அதுவும் உனக்கு கிடைக்கும். நான் எப்போ உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? என்னடா இவ்வளோ நேரம் அவன் சொன்ன எல்லாருக்கும் நீங்கள் கேட்டு இப்போ எங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்றா? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, அதனால நீ இனிமேல் எங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும். இங்கே பார், நீ நான் இவன் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிக்ஸட். இதை மாட்டேன் முடியாதுன்னு ஏதாவது சொன்னேன் என் அண்ணனுங்க கிட்ட சொல்லிவிடுவேன். எப்படி வசதி? இல்லை வேண்டாம், நான் வரும்போதே பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்கள, அதனால வேண்டாம். ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஸோ சாரா என்ன சொல்கிறா? நீ அதுக்கு முன்னாடி என் பிரதர்ஸை பார்த்துட்டியா? நல்ல விஷயம். அப்போ அவங்க ஒன்று ரேக் பண்ணியிருக்காங்கள தான். அவள் என்ன பண்ணாங்க? அதுவா, அது இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அவங்கள பார்க்கவே இல்லை, நான் வந்துட்டேன். வந்துட்டியா? என்ன வாய்ப்பு இல்லையே, அவங்க வெளியே தான் இருந்தாங்க, அவங்கள பார்க்காம நீ எப்படி வந்துருக்குவேன்? அவனை எப்படி விட்டுருப்பாங்க? நீ பார்க்க வேறு நல்லா பாலில் உனக்கு வச்ச கொல்கட்டு மாதிரி பேந்து இருக்கா. கண்டிப்பாக என் பிரதர்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. போய் சொல்லாத ஜங்குக்கா. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். ஜாரா விடு, அவன் தான் இல்லைன்றான்ல, ஒரு வேளை ஆனால் அவனை பார்க்காம விட்டுருப்பான், விடு. ஆமாம், என் அண்ணா கூட பார்க்காம விட்டுருப்பான், ஆனால் அண்ணா கண்டிப்பாக பார்த்துருப்பான். என்ன அவன் தான் அதாச்சே. வாயை உடச்சிடுவேன்டி. என் அண்ணனை பார்த்து இன்னொரு தடவை அதுன்னா வாயை அடிச்சிடுவேன். ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்லுவேன். அண்ணன் வரும், அதுதான் அவன் வரும், அதுதான் அவனாதான் அவன். ஐயோ பின்ன நீயே சொல்ல ஜங்குக்கா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பொண்ணுங்க மேலே காதலே வரல, ஒரு ஃபீலிங்ஸே வரல, அட்லீஸ்ட்
ஒரு ஹாய் சொல்கிற அளவுக்கு கூட ஃபீலிங்ஸ் வரலன்னா அப்போ அவன் என்ன? அப்போ அவனுக்கு பசங்களை தானே பிடிக்கும். அப்போ அவன் தானே கரெக்டு தானே நான் சொல்கிறது சொல்ல. என்ன அப்படி இருந்தா அப்படி தான் அர்த்தமா? ஏடா நீ எப்படி கேட்குற? ஆமாம், அப்படி இருந்தால் அப்படி தான் அர்த்தம். ஏன்? இல்லை, எனக்கும் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கூட பேசுறதெல்லாம் பிடிக்காது. நானுமே யார் கூட பேசினதெல்லாம் இல்லை, அதனால தான் கேட்டேன். ஆனால் இப்போ தான் என் கூட பேசுகிறியாடா? என் கூட பேசுகிற நல்லா தானே பேசுகிற. ஏதோ 10 வருஷம் பழக்கம் இருக்க மாதிரி தானேடா பேசுகிற. அது அவன் நீ பொண்ணுன்னே முதல்ல நினச்சிருக்க மாட்டான், அதனால தான் அவன் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறான். நான் தான் எப்போ சொல்ல நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுன்னு. இதில் அவன்கிட்ட ஒரு டவுட் கேட்டுட்ருக்க. ஜங்குக்கா என்ன அப்படி சொல்லிட்டான்? நீ அமைச்சாரு, நீ சொல்லு, நீ என்ன பொண்ணு நினச்சி பேசுனா? இல்லை, பேசும்போது பசங்க மாதிரி பேசுறியா, அதனால பையன் நினச்சி தான் பேசினேன். இருந்தானா பேசியிருக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஏன் அப்படி பண்ணுற? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கிளாஸ் ஓவர், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நடக்கும். ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் தென் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. லைக் நம்ம காலேஜோட சீனியர்ஸ் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மந்தோட காலேஜ் முடிய போகுதுன்றதுனால அவங்களுக்காக நம்ம காலேஜோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸை கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். ஸோ டான்ஸ், சிங்கிங், இல்லை ட்ராமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பாக நேம் கொடுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நேமும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் இல்லை பிரசிடெண்ட் இவங்க 2 பேர்கிட்ட கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட கொடுங்க. அவரை பார்க்க முடியலன்னா நீங்கள் பிரசிடெண்ட் கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துட்றேன். மேம் வைஸ் பிரசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாரா அப்படியே சிரிக்கிறா. ஸோ ஜெனி சும்மாரு, சரி ஓகே காய்ஸ், எனக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே அங்கேருந்து ப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகிறா. ஸோ இங்கே பசங்க எல்லாருமே அப்பா ஒரு வழியாக ஒரு கிளாஸ் தாண்டா இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ பீரியட் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வலுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம வந்து கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ ஜாலியாக கிளாஸில் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இன்டர்வலுமே வந்துருச்சு. ஸோ இங்கே ஜாரா அண்ட் டெயூன் 2 பேருமே சேர்ந்து ஜங்குக்கு கேன்டீன் போகலாம் வான்னு சொல்லி அடம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்குமே வேறு வழி இல்லை, யார் கூடயாவது ஜெல் ஆகினா தானே வந்து சர்வே பண்ண முடியும், உம்முன்னே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால சரி ஓகே இவங்க 2 பேர் கூட சுற்றிடுவோம், அதுதான் நமக்கும் சேஃப்ன்ற மாதிரி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கேன்டீன் போகிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி கேன்டீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின், டெயோங், ஜாக்சன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேன்டீனில் ஆல்ரெடி இருக்காங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து கல்ச்சுரல் வர போகிறதுனால லைக் நிறைய காலேஜ்லேருந்தும் பசங்கள்லாம் வருவாங்க. தென் நம்ம காலேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து தேவையான ஃபுட், ஸ்நாக்ஸு, என்ன ஐட்டம்ஸ் போடலாம், கேன்டீன்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட் 2 பேருமே வந்து செக்கிங் வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜிமின் டேயோங்க 2 பேருமே வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க செக்கிங்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே மச்சான் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீ வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஜாரா, டேயூன் அண்ட் ஜங்குக் 3 பேருமே வந்து அப்படியே வராங்க. ஸோ ஜாரா தான் அங்கே பாருங்க அண்ணா இருக்கா, வாங்க போகலாம். எதுக்கடி அங்கே போகணும், அங்கே பார்த்தல ஜிம்மனும் இருக்கான், அப்புறம் போய் படிக்கலையா, அது பண்ண ஆனால் சாவடிப்பாண்டி வானா. அவனை தான் எவன் பார்க்க போகிறான், நான் ஏன் என்னவா பார்க்க போகிறேன், நீ அவங்க மச்சான் என்ன வந்து பார், வா மச்சான் நானே கரெக்டாக தானடா சொன்னேன். என்ன ஜங்குக்கா? எனக்கு தெரியாது, இல்லை நான் கிளாஸ் போகிறேனே. என்னடா நீ, அதெல்லாம் விடு, இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கோம் இல்லையா, நம்ம அண்ணாங்களுக்கே இவனை அறிமுகப்படுத்தலாம், அப்போ தான் நாளையிலேருந்து இவனை கலாய்க்க மாட்டாங்க. சரி வா ஜங்குக்கா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சாரா வாண்டா ப்ளீஸ், கொஞ்சம் கையை விட ப்ளீஸ். ஐயா வாடா, ரொம்ப பண்ணுறேன், அவனை மாதிரியே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரா இழுத்துட்டு போகிறா. ஸோ இங்கே
ஜிமின், தேயோங், ஜாக்சன் எல்லாருமே வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் ஒருத்தர் அங்கே இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஜாக்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க கல்ச்சுரல்ஸ் அன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து லீடராக இருப்பார். ஸோ அதனால் இன்னைக்கு தானே நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறோம், ஸோ என்ன பண்ணலாம், எந்த கேம்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரசிடெண்ட் எல்லாம் சேர்ந்து அப்படியே உட்காந்து கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜாரா, அண்ணா, ஓ ஏய் ஜாரா, இங்கே என்னடி பண்ணுற, கிளாஸ் போகலையா? அண்ணா அன்றைக்கி கிளாஸே இல்லைண்ணா, நீ வேற. ஆமாம், இந்த பையன், டேய் டேய் இவன் தானே காலையில், டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜாக்சன் அப்படியே எழுந்து வரான். ஸோ டக்குன்னு ஜாரா, ஜாக்சன் அண்ணா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம், எங்கே பாருங்க, இவன் என்னோடய ஃப்ரெண்ட், இவன் பேர் ஜங்குக், நியூ அட்மிஷன், இனிமேல் இவனை நீங்கள் யாரும் கலாய்க்கக்கூடாது, ஏன்னா இவன் எங்களோட ஃப்ரெண்டு, புரிஞ்சுதா? ஜங்குக், அண்ணாக்கு ஹாய் சொல்லு. ஹலோ, ஹாய் அண்ணா. எது அண்ணாவா? ஏய் யார் அண்ணா, நல்லா பணமர மாதிரி வந்துட்டு அண்ணான்ற, டேய் சும்மாரு, இங்கே பாரு, நீ சாராவோட கிளாஸா? ஆமாம் அண்ணா, ஜாராவோட கிளாஸ் தான். இங்கே பாரு, அண்ணா கூப்பிடக்கூடாது. எனக்கு என்ன பார்த்தா அண்ணா மாதிரியே தோணுது. என்ன நான் என்ன உன்னை விட அவ்வளோ பெரியவனாக இருக்கேன், அண்ணா கூப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இனிமேல் என் டீம் ஆளுங்க உன்னை கலாய்க்க மாட்டாங்க. இங்கே பாரு சாரா, சும்மா இதுக்குன்ட்டு அண்ணா இவன் என் ஃப்ரெண்டா அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? அட இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வரல, ஏன் அண்ணாட்ட சொல்ல தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். தேங்க அண்ணா, நான் தான் சொன்னேன்ல இவன் என் ஃப்ரெண்டு, இனிமேல் கலக்கக்கூடாது, இது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இது அங்கே வா நம்ம போகலாம். என்னடா உன் தங்கச்சி ஜிம்முன்னு இப்படி மேய்ச்சிட்டு போகிறா, அவள் அப்படி தான் தெரியும்லடா, விடுறா கண்டுக்காத. இருந்தாலும் தேங்க, உன் தங்கச்சிக்கு ரொம்ப வாயாச்சு பார்த்துக்கோ, அச்சு உடச்சிடுவேன். டேய் சும்மா சொன்னான்டா, எனக்குள்ள கத்திரிக்காவை அடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் எல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சாரா ஜங்குக்கு தரன்னு இழுத்துட்டு போயிருப்பா. ஸோ ஜங்குக்குமே வேறு வழி இல்லாமல் அவள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு ஒரு பொண்ணு கூட பழகுறாருன்னா அது ஜாரா தான். ஸோ அவளை பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அது பொண்ணு மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகலை, ஏதோ ஒரு பையன் கூட பழகுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் அட்ராசிட்டின்றதே வந்து இப்போ தான் ஜங்குக்கு இருக்குது. ஸோ ஸ்கூலு, காலேஜ், இதுக்கு முன்னாடி படித்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், அதோடு நிறுத்திக்கிற கேஸு. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து கொஞ்சம் வந்து டச் ஆகிருந்திருப்பார். பிகாஸ் அவங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நீ வந்து பாட்டி சொல்கிற மாதிரியே இருக்காதப்பா, கொஞ்சமாவது வந்து நல்லபடியாக எல்லாருக்கூடையும் பேசி பழகு, அப்போ தாண்டா கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. சரி ஓகே, எவ்வளோ நாளைக்கு சும்மா நம்மளும் இப்படி இருக்கிறது, கொஞ்சம் பேசி பழகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேர் கூடயும் வந்து இப்போ வந்து அவர் பேசி பழகுறாரு. ஸோ அப்படியே இன்டர்வலும் முடிஞ்சு போயிருக்கோம். ஸோ இப்போது எல்லாருமே அப்படியே வந்து லைக் ப்ளே கிரவுண்டில் போய் அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ வாலிபால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் எல்லாருமே அப்படியே வந்து அசம்பிள் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக், ஜாரா, தேயுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. வழக்கம் போல் தேயுன்னு ஜாராவும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே காலேஜோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு எல்லாருமே வந்தாச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, யார் என்னென்ன கேமில் வந்து இருப்பீங்க, இதுக்கு முன்னாடி எதாவது விளையாடின்னு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா அவங்க மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போகலாம், ஃப்ரீ பீரியட் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது பிளேயர்ஸ் விளையாடின்னு இருந்தவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து சில போட்டிகளில் வந்து சேர முடியும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி பிளேயர்ஸாக இருந்தவங்க மட்டும் வந்து அப்படியே இருக்காங்க. மற்றவங்களாம் நமக்கு எதுக்கிட்டா வம்பு போகலான்டா அப்படின்ற மாதிரி கடலை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே ஜாரா, தேயுன்னு அவங்க 2 பேருமே வந்து ஸ்போர்ட்ஸ்லனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஸோ 2 பேருமே இருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அவர் நமக்கு இந்த வம்புலாம் வேண்டாம், போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எழுந்துக்கிறாரு. ஸோ ஜாரா அப்படியே பிடிச்சி அதெல்லாம் முடியாது, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறா. ஸோ இங்கே தேயாங், ஜிமின் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேம் எங்கெங்கே நீங்கள் விளையாடிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த கேமாக சரி ஓகே அந்த செக்டர் போங்க, அங்கே வந்து கோச்சிங் கொடுப்பாங்க, அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாலிபால்னால் அந்த சைட், கிரிக்கெட்னால் இந்த சைட் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து ஜாரா, ஜங்குக் இருக்க இடத்துக்குமே வந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் தான், ஏய் உன்ட்ட என்னடி சொன்னேன்,
லாஸ்ட் டைமே சொன்னேன்ல, உனக்கு இந்த ஃபுட்பால்லாம் வேண்டாம், மூட்டு போய் படிக்கிற வேலையை பாருன்னு. பொண்ணு அடுக்கடுக்குமா லட்சணமாக இருக்க மாட்டியா? போய் படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் முடியாது அண்ணா. இங்கே பாரு, எனக்கு ஃபுட்பால் விளையாடி ஆகணும். என் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வெண்ணைக்கு என்ன பிரச்சனையா? ஏய் வாய உடச்சிடும் அண்ணனை வெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்படியே கத்துறான். ஸோ இங்கே தேங்கு, ஏய் இங்கே பாரு, அவன் தான் வானான்றான்ல, போயேன் விடா. அண்ணா நீ எனக்கு அண்ணாவா இல்லை அவனுக்கு அண்ணாவா? உன் தங்கச்சி இங்கே விளையாடணும்னு சொல்கிறான், எவனும் ஒருத்தன் விளையாடக்கூடாதுன்றான், நீ போன்னு சொல்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது, நான் ஃபுட்பால் விளையாடுவேன், எனக்கு வேணும் அண்ணா, நான் விளையாடுவேன் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே அடம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு இதெல்லாமே அப்படியே பார்த்துட்ருக்கான் சைலண்ட்டாக. ஸோ தேங்கு, ஏய் இந்த ஒரு தடவை தானடா விட்றா விளையாட்டும், 2-3 தடவை அடிப்பட்டு காலை உடச்சிக்கிட்டானா அவளே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவா, விடு எழுதி விடு பேரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜிம்மினும் இதெல்லாம் திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் எழுதிட்டு ஓகே ரைட் சைட் போ, அங்கே இருக்காங்க கோச் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜாராவும் ஒரு வழியாக ஹாப்பிடா, ஒரு வழியாக சேர்ந்தாச்சு, சரி ஓகே ஏய் ஜங்கு பார்த்துரு, நீயும் ஃபுட்பால் செக்டர் வந்துடு, என்ன நாங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ ஜாரா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஸோ இங்கே தேயுன்மே வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்ந்துட்டு அவனுமே அங்கே வந்து போகிறான். ஸோ பேலன்ஸ் வந்து ஜங்குக் தான். ஸோ தேயாங்கும் ஜிமின் 2 பேருமே வந்து ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது சொல்லுவானா மாட்டானான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கான். ஸோ தேயாங்கு, ஹே இந்தாப்பா தம்பி, உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் வேணும், என்ன விளையாடிட்டுருக்க, இதுக்கு முன்னாடி எதாவது விளையாடிருக்கியா, என்ன விளையாடிருக்கேன்னு சொன்னால் தானே அது ஏற்ற மாதிரி பேச முடியும். எப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், உனக்கு தெரியுமா தெரியாதா ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசல, ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின்னு ஜங்குக்கே தான் மேலேயும் கீழுமா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணி லுக் பண்ணிகிட்ருக்காரு, என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அந்த பக்கம் தேங்கோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது, யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே தேங்க, ஹே ஜிமினு நீ பார்த்துக்கோ, நான் அதை வந்துடுறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நோட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு குடுக்குன்னு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே ஜிமின், இங்கே பாரு, உனக்கு எதாவது தெரியுமா தெரியாதா, ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னு இருக்கா இல்லையா, இல்லைனா அந்த ஜாரா பைத்தியக்காரி ஏதாவது சொன்னான்ட்டு இங்கே இருக்கியா, என்ன பிரச்சனை உனக்கு, இருக்கணும்னா கேம் சொல்லு, இல்லைனா கிளம்பு. அண்ணா ஓகே நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, இப்போ என்ன சொன்னா? அண்ணான்னு சொன்னேன், நான் கிளம்புறேன்னு. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தா நான் உனக்கு அண்ணா மாதிரி தெரியுதா, இன்னொரு தடவை நான் அண்ணான்னு கூப்பிட்டேன் வாயை உடச்சிருவேன். சாரி அண்ணா. ஏய் என்ன சும்மா அண்ணா அண்ணான்ட்டுருக்க, என்னடா அண்ணா குழுப்பா, வேறு என்ன அண்ணாலாம் கூப்பிடக்கூடாது, பேசாமல் என்னை சீனியர்னு கூப்பிடு. சரி ஓகே சீனியர், நான் கிளம்புறேன். ஏன்னில்ல, ஆமாம் ஸ்போர்ட்ஸுன்னு வந்த, இப்போ எந்த ஸ்போர்ட்ஸோட கிளம்புறேன்ற நான் நினச்சிட்ருக்கேன், நீ வந்தா இரு போடுறா போன்றது, இது என்ன உங்கள் அம்மாவோட என்ன இது ப்ளே கிரவுண்ட்ரா, இங்கே நான் ப்ரெசிடெண்ட்டு தெரியும்ல, ஒழுங்கு மாதிரி ஏதாவது ஒரு கேமில் சேர்ந்து விளையாடு. அண்ணா எனக்கு இல்லை சீனியர், எனக்கு எந்த கேமும் தெரியாது. கேமு தெரியாதா? ஏண்டா நீ பார்த்தா ஒரு 5 அடி இருக்க, ஆளும் நல்லா பல்காக தான் இருக்க, அப்புறம் என்னடா இது வரைக்கும் ஒரு கேம் கூட விளையாடினதுல, அட்லீஸ்ட் இந்த நொண்டி கபடி அதெல்லாம் தெரியுமா? இல்லை தெரியாது. டேய் ஏண்டா நீ இது வரைக்கும் கேமே விளையாடினது இல்லையா? இல்லை அண்ணா. ஏன்னா உனக்கு தெரிஞ்ச கேம் ஏதாவது சொல்லு. அதுவா, எனக்கு தெரிஞ்ச கேம்னா லூடோ, செஸ்ஸு, அப்புறம் நம்பர் ரோஸ், அதுக்கப்புறமா ஹைட் அண்ட் சீக், அவ்வளோதான். டேய் இதுதான் நீ சின்ன வயசுலேருந்து விளையாடிருக்கியா? சத்தியமாக இந்த கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, இந்த அட்லீஸ்ட் கேரம் அதெல்லாம் கேரம் விளையாடிருக்கேன். கேரம் விளையாடிருக்கேன். கோல்டு மெடல் வாங்கிட்டியா? இல்லை, நானும் என் அப்பத்தான் விளையாடுவோம். அப்பத்தேவா? என் அம்மாவோட அம்மா. ஓ அப்படின்னா வீட்டுக்குள்ளே விளையாடுற இந்த குட்டி குட்டி கேம்ஸ் தவிர நீங்கள் எதுவுமே விளையாடுறது இல்லை இது வரைக்கும்? ஸ்கூலு, இதுக்கு முன்னாடி படித்த யூனிவர்சிட்டி, எங்கேயுமே? இல்லை. அப்புறம் என்னடாண்டா பண்ணுவேன்? காலேஜ் போவேன்,
ஸ்கூல் போவேன், படிப்பேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன், வீட்டுக்கு போவேன், டியூஷன் போவேன், படிப்பேன், வீட்டுக்கு போவேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அதை தாண்டி சாட்டர்டே சண்டே என் பாட்டி கூட இந்த கேம்ஸ் விளையாடுவேன். அவ்வளோதான். அடப்பாவே எப்பா இந்த காலத்தில் இப்படிலாம் இருப்பானுடா. சுத்தமாக முடியலடா. உனக்கு என்னடா வயசாகுது? எனக்கு 22. அதையே யோசிச்சு சொல்கிறியா? சூப்பர், விளங்கிடும். எனக்கு என்ன வயசு தெரியுமா? தெரியாது அண்ணா. ஏன்னு சீனியர் தெரியாது. எனக்கு 24 வயசாகுது. எனக்கு தெரியாத கேமே கிடையாதுடா. கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பால், வாலிபால் எல்லாமே விளையாடுவேன். ஃபுட்பால் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலால் உதச்சி தள்ளுவாங்களே, ஜாராக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் சொல்லிட்டு இருந்தா. ஜாரா அது எப்படிடா பொண்ணுங்க மட்டும் பிடிக்குமா? இல்லை, அவள் தான் என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. இது வேறையா? அப்போ பொண்ணுங்களும் பிடிக்காது? பிடிக்காது. நல்ல விஷயம். ஏதோ ஒன்றுத்துலையாவது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கே. இல்லை, சரி. இப்போது நீ ஏதாவது விளையாடணும். ஏதாவது சூஸ் பண்ணு, நீ விளையாடு. ஐயோ சீனியர், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போகிறேனே. நான் போயிட்டு கிளாஸ் மட்டும் கவனிச்சிக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது சீனியர், விட்டுருங்க. இங்கே பார், நான் ப்ரெசிடெண்ட். நான் சொல்கிறேன், நீ விளையாடுற. என்ன விளையாடலாம்? ஓகே, இந்த பேஸ்கெட் பால் அது விளையாடு. ஹைட்டு வெயிட்டுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சரி வா, பேஸ்கெட் பால் வேறு எழுதிடுறேன். வா போகலாம். அண்ணா இல்லை, நான் வரல. உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன், அண்ணா அண்ணா சொல்லி சும்மா இரிட்டேட் பண்ணாதடா. ஒன்று ஜிம்மேன்னு கூப்பிடு, இல்லைன்னா சீனியர்னு கூப்பிடு. சும்மா அண்ணா அண்ணான்ட்டு. இல்லை இல்லை சீனியர், எனக்கு அதெல்லாம் வராது. நான் வரல. அப்பாவுக்கு தெரிஞ்சா அது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? ஏண்டா பிரின்சிபலே எங்கள் அப்பன் தான். வா, நாம் சொன்னோன்னா உன் டிசியை கிழிச்சு கொடுத்துருவான். வா போகலாம். அண்ணா இல்லை சீனியர், எனக்கு வராது. நான் சொல்லித்தரேன், வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இங்கே பேஸ்கெட் பால் செக்ஷனில் யாருமே இல்லை, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஜிம்மின் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பாலோட அந்த டீமோட லீடர். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு கோச்சிங் கிடையாது. ஸோ அதில் வந்து எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த செக்ஷனுக்கு மட்டும் யாரையுமே எடுக்கலை. ஸோ வேணும்ட்டே தான் ஜங்குக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கே யாருமே கிடையாது. ஸோ அந்த இடமே வந்து காலியாக இருக்குது. ஸோ ஜிம்மின் தான் ஜங்குக்கு விளையாடுறதுக்கு சொல்லித்தராரு. இங்கே பார், இந்த பாலை அந்த தெரியுதுல பேஸ்கெட், அதுக்குள்ளே போடணும். புரிஞ்சுதா? இப்படி இந்த பொசிஷனில் காலை இங்கே வச்சுக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும். முதுகை கொஞ்சம் வளடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட முதுகை அப்படியே வந்து லைட்டாக அப்படியே அவரோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படிலாம் டச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சினுங்குறாரு. ஸோ ஜிம்மின் என்னடா இங்கே பார், நல்லா பார், கண்ணு பார், அது அப்படி அங்கே பார்க்கணும், இங்கேருந்து இப்படி தூக்கி போடணும், ஒரே போல் உள்ளே வந்துடணும், புரியுதா? இல்லைன்னா எது வெளியே வில்லனே தெரியாது. என்ன சீனியர், பாலை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்குமே பால் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவனுக்கு வரவே இல்லை சுத்தமாக. ஃபர்ஸ்ட் டைம் வேறு விளையாடுறான். அந்த பாலை எப்படி ஒழுங்காக பிடிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியல. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறான். ஸோ ஜிம்மினும் இதை இப்படி பண்ணு, கால் இங்கே வை அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடியை டச் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஸோ இது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுது. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மினுமே வந்து பார்க்குறாரு, ஓகே எனக்கு ஏதோ பண்ணுறான் இவன், என்ன நம்ம தொடர்றது இப்படி ஹெசிடேட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மனுஷன் அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாரு, லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே கண்டினியூஸாக இவங்க வந்து அப்படியே கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ தேயாங்கு வெளியே போனவர் ரிட்டன் பேக் வந்துட்டார். ஸோ பேக் வந்துட்டு ஜாக்சன் கிட்ட தான் கேட்குறாரு, எங்கடா ஜிம்முன்னு, எங்கே போனான் அவன், முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கு கல்ச்சுரல்ஸ் வேறு வரப்போகுது அடுத்த வாரம். ஸோ நாளையிலேருந்து அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணணும், எங்கே அவன் லிஸ்ட்டெலாம் எழுதணும். அவன் செம்ம வேலையில் இருக்கான் மச்சான், ரொம்ப பெரிய வேலை, காதல் பண்ணிட்டுருக்கான் போல். என்னடா சொல்கிறேன், அவனுக்கு பொண்ணு மேலே காதலா? வாய்ப்பே இல்லை. நான் எங்கடா அவன் பொண்ணை காதலிக்கிறான்னு சொன்னேன். உன் தங்கச்சி ஜாரா சொன்னது கடைசியில் சரியாக போச்சுடா மச்சான்.
என்னடா சொல்கிற? போயிட்டு பேஸ்கெட் பால் செக்ஷனில் போய் பாரு, அவன் பண்ணுற ராஜலீலை உனக்கு தெரியும்டா. எனக்கே வயிறு எரியுதுன்னா பார்த்துக்கோ, ஏன் நான் போய் என் ஆளை பார்த்துட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட சொல்லிட்டு ஜாக்சன் அங்கே வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ தேயாங்கோ என்ன வளரிட்டு போகிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட் பால் செக்ஷனுக்கு வந்து பார்க்குறான். ஸோ இங்கே ஜிம்மின் ஜங்குக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கால் சுத்தமாக முடியல. சீனியா ப்ளீஸ், எனக்கு இது வராது, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, விட்டுருங்க. இந்த டீமில் தான் ஆள்லாம் இருக்காங்களே, அதனால தானே இந்த டீமுக்கு ஆள் எடுக்கலை, எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்க, எனக்கு வரல, ப்ளீஸ் வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க, எனக்கு இது வேண்டாம், நான் கிளம்புறேன் சீனியர், காலில் ரொம்ப வலிக்குது. ஏய் நல்லா எங்கே போகிற? சீனியர் எனக்கு பிடிக்கல. ஏய் வாடா, இங்கே பார், இந்த பாலை நீ போடுற, நான் உனக்கு பிடிச்சி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து ஜங்குக்கோட பேக் அப்படி வந்து பிடிக்கிறாரு. அவரோட பேக் சைடு வந்து அப்படி இருக்கார். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அவரோட 2 கைக்கு நடுவில் இவரோட கை வந்து வச்சுட்டு முன்னாடி வந்து பால் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ ஜங்குக்குமே அந்த பால் பிடிச்சிருக்கான். ஸோ ஜங்குக்கு கை மேலே வந்து ஒரு பாலை வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ பேக்கில் நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. ஸோ ஜங்குக்கை விட ஜிம்மின் வந்து கொஞ்சம் குள்ளும். ஸோ அவரோட ஷோல்டர் வரைக்கும் தான் வந்து நம்ம ஜிம்மினால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ ஜிம்மின் தான், ஏய் தன்னடா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ ஜிம்மின் முன்னாடி இருக்கார். இங்கே பார், பாலை நல்லா டைட்டாக பிடிக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் பால் பிடிச்சிருக்கான். ஜங்குக்கோட ஹேண்ட் மேலே ஜிம்மினோட கை இருக்கா, ஆனால் ஜிம்மின் ஃப்ரண்டில் இருக்கார், ஜங்குக்கு பேக்கில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஜிம்மின் இங்கே பார், நல்லா பார், இது அப்படியே அப்படி இப்படி இப்படி தூக்கி ஃபோர்ஸாக வீசணும், புரிஞ்சுதா, ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் ட்ரை பண்ணுறான். ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி ஃபைனலாக அந்த பேஸ்கெட்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது அந்த மனுஷனுக்கு. சந்தோஷத்தில் அப்படியே குதிச்சிட்ருக்காரு. ஸோ ஜிம்மின் போய் அது பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணிடுறான். ஒரு வேளையை நான் போட்டுட்டேன் சீனியர், நான் போட்டுட்டேன், பார்த்தீங்களா, பேஸ்கெட் கூட போட்டுட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் பால் எடுத்து பேஸ்கெட் கூட போட்டிருக்கேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மனுஷனுமே அப்படியே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. ஸோ 2 பேருமே இங்கே ஹக் பண்ணிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அப்படியே நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ஸோ இங்கே ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கோட பேக்கை பொறுமையாக ரப் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஏதோ டச் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ வர கட்டி பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிட்டான். சாரி சீனியர், மன்னிச்சிருங்க, ஒரு ஆர்வக்கோளாறுல அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், நீ உள்ள எதுவும் போட மாட்டியா என்ன? சீனியர், நான் சொன்னது பனியன்டா, நீ வேற. இல்லை சீனியர், ஷர்ட் போட்டிருக்கேன்ல அதனால போடல, இது கொஞ்சம் திக்கான காட்டன் ஷர்ட் தானே, அது எதுக்குன்னு சொல்லி அம்மா போடக்கூடாது சொல்லிட்டாங்க. அடே, இது கூட உன் அம்மா தான் சொல்லணுமா? ஆமாம் சீனியர். நீங்கள் பார், நாளையிலேருந்து நான் சொல்கிறதா நீ பண்ணுறேன், நாளையிலேருந்து உள்ள நீ பனியன் போடாமல் நீ வரவே கூடாது, புரிஞ்சுதா? ஆனால் சீனியர் எதுக்கு? நான் சொன்னதை செய்டா. வேறு நாளையிலேருந்து போடுறேன், டெய்லி காலையில் வந்தோடனே நான் வந்து பார்க்குறேன், அட்டண்டன்ஸ் என்கிட்ட போடுறேன், நான் காலேஜ் வந்துட்டேன்னு ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது. நான் லீவ் போடுற அன்றைக்கி உனக்கு சொல்லுவேன், அன்றைக்கி நீ லீவ் போடுற, புரிஞ்சுதா? அப்புறம் நான் எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் நீ வர, அவ்வளோதான், புரிஞ்சுதா என்ன? அப்புறம் கல்ச்சுரல்ஸ் வருது, அதில் டான்ஸில் சேர்ந்துரு, சரியா? ஆனால் சீனியர் எனக்கு டான்ஸே வராது. நான் சொல்கிறத செய், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் பெருசாக இருக்கும், எப்படி வசதி? இல்லை நான் சேர்ந்துக்கிறேன், சரி இப்போ கிளம்பு. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே என்ன இவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முடிச்சுட்டே போகிறான். ஸோ இங்கே தேயாங்கு எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு அந்த மனுஷன்.
அவர் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ தேங்க க்ராஸ் பண்ணி போகும்போது பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ தேங்குமே அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு வழியாக போயிட்டாங்க வந்து. ஸோ ஜிமின்னு அப்படியே அவரோட ஒரு மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இப்படி இப்படி சும்மா வலிக்குதுன்னா ஒரு மாதிரி முறுக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேங்க அப்படியே வந்து, ஏய் கோழி குஞ்சா, இங்கே என்னடா நடக்குது, என்ன எல்லவடா பண்ணிருக்க நீ, என்னடா நான் என்ன பண்ணேன் ட்ரைனிங் பண்ணிருந்தேன். ஆமாம் 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 தோர பண்ண ட்ரைனிங்கை நான் தான் பார்த்தேனே. என்னடா டேய் அவன் பையன்டா. அதுக்கு என்ன பையன் தானே, பையனா இருந்தானடா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். டேய் அப்பாண்டா சின்ன பையன்டா, அதுவுமே தெரியாமல் போகிறான், ஏன்டா இப்படிலாம் பண்ணிருக்க, நீ மச்சானா பொண்ணா பண்ணி சொல்லடா, அதுலேயும் என்ன கருமண்டாது. டேய் வேறு பொண்ணுங்க மேலாம் ஃபீலிங்ஸ் வரல, என்ன தெரில, அவனை கலை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, அதனால தான் அவனை கூப்பிட்டு வந்து தேவையில்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எழுதி விட்டுருக்கேன். இங்கே வர்றாதே அங்கே உனக்கு ஜென்னியை பிடிச்சதில்ல, நீ லவ் பண்ணுறல, நான் தான் கேட்டேனா சொல்லு. இல்லை அதே மாதிரி தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனுக்கும் என்ன பிடிக்கணும் பண்ணுவான், நானும் அவனை கல்யாணம் பண்ணிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மேட்ரு. சபர் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிருக்காத. டேய் நீ என்னடா நினச்சிட்ருக்க, அவன் பையன்டா, அவளை ஒத்துப்பான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரியே அவன் இருப்பான்னு நினைக்காதடா மச்சான் வாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணா பண்ணு, இல்லையா மூட்டு கிளம்பு, தேவையில்லாமல் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காத, போ அந்த ஜெனி பின்னாடி ஓடி போ அவள் பின்னாடியே நாக்கை தூங்க போட்டு போ, அவள் ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணும்போது நடிச்சலாம் வாடிச்சலாம் அப்படின்னு வாங்கிடுக்கணும். பெரியா மயிறு மன்மத ராசம் மன்மத குஞ்சு நினப்பும் அவனுக்கு அப்படி அதெல்லாம் முடியாதுங்க, நான்லாம் வந்து கற்பு கரசன் கண்ணி கரசங்க, என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் அப்படியே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன் ஊட்டினேன். அவள் அதுக்கப்புறம் ரெண்டாவது வரவே இல்லை. இப்போது அவள் எப்போ வருவா, நான் எப்போ கேட்கலாம் அப்படின்ட்டுருக்க, அவள் எதாண்டா சாகணும் நான் பலி வாங்கறா, போயிட்டு அங்கே போய் நக்கரை வேலையை போடுறா, போட கிளம்பு. டேய் சொல்கிறத கேள்றா, வேணாண்டா. போட்டா நான் சொல்லிட்டேன்ல மச்சான், எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, ஜங்குவே எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் எனக்கு, அவன் வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்கணும், நிறைய வேலைலாம் இருக்குது, அவன் தங்கச்சி தாரா தான் கண்டுபிடிச்சி தர போகிறா. டேய் அவளை என்ன பண்ண போகிற, அவகிட்ட சொன்னால் உடனே நடக்க போகுது வேலை, ஏன்னா அவன் கூட தானே பேசுகிறான். ஸோ வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சோன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் காதலிக்க, அதுதான். டேய் இதெல்லாம் தப்புடா, கடைசியில் அவள் சொன்ன மாதிரியே ஆகிட்டடா நீ, போடா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ தேங்கு என்ன இவன் இப்படி பண்ணுறான், இவன் உண்மையாலே இப்படி மாறிட்டான், என்ன ஆச்சு இவனுக்கு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ அப்படியே அன்றைக்கிட்டே காலேஜுமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்குமே போயிட்டாங்க. ஸோ ஜங்குக்குமே வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே வாசல்லையே அவங்க பாட்டிமா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பேராண்டே வந்துட்டியா, வா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன், சரி இந்த சலம் கால் அன்பு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே காலெல்லாம் கழுவிட்டுருக்காரு. ஸோ அவங்க பாட்டி அப்படியே டவல்லாம் எடுத்துகிட்டு வந்து கை துடைக்கிறதுக்குலாம் கொடுக்குறாங்க. ஸோ மனுஷன் அப்படியே உள்ளே போகிறாரு. அவங்க அம்மா வந்து பேக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே டைனிங் டேபிளில் தான் உட்கார்றாரு. ஸோ அவங்க பாட்டி தான், சரி தங்கம் சொல்லு இன்றைக்கி காலேஜ் எப்படி போச்சு, ஏதாவது இலவ எடுத்துவானுங்க உங்ககிட்ட வறண்ட எடுத்தானுங்களா, அப்பா கிட்ட சொல்லிடலாமா, இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் யார், இது பாருடா நீ இப்படி தான் சொல்லுவேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த சிரிக்கையாவது உங்ககிட்ட பேசினாளா, பாட்டி ஐயோ சரிடா எவளாவது பேசினாளா இல்லையா, இல்லை பாட்டி நான் யார் கூடயும் பேசலை, அப்படித்தான் இருக்கணும், எவனுங்க கூடயும் பேசிடாத, எவனுங்க பக்கத்துலேயும் போயிடாத, தள்ளியேறுடாமா, அதுதான் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஆகாதுன்னு தள்ளியேறு, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் விழுந்துடாத, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் பேய்ங்க அப்படியே காதலிக்கிற சொல்லிட்டு வந்து காசை மட்டும் பிடிங்கிட்டு கிளம்பிடுவாதுங்க, அவங்க கூடலாம் சேராத, தள்ளியேறு, சரியா புரிஞ்சுதா. அம்மா சும்மா இருங்க, ஏன் வந்த உடனே அவனை போட்டு எதாவது பேசிட்டே இருக்கீங்க. ஜங்குக் இங்கே வா, இந்தா காஃபி குடி, காலேஜ் எப்படி போச்சு. நல்லா போச்சுமா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஒரு கிளாஸ் தான், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சேர்ந்துருக்கியா, நீ ஸ்போர்ட்ஸ்லலாம் சேரக்கூடாதுடா, அங்கெல்லாம் போகாத மண்ணாயிடும், உடம்பு அடிப்படும், ஐயோ மனவனா என் பேரா அதெல்லாம் சேரவே கூடாது. சும்மா இருமா, நீ சொல்கிறா ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருக்கியா,
அம்மா அது நான் வேண்டான்னு சொன்னேம்மா, நான் என் சீனியர் தான், நீ விளையாடுன்னு சொல்லி பேஸ்கெட் பாலில் போட்டார். இதுனா என்னடா, நல்ல விஷயம் தானே. நீ எப்படி தான் இப்படி கேம்லலாம் கலந்துக்காமல் இருக்க? ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான். பரவாயில்ல, நீ பேஸ்கெட் பால் தானே, போயிட்டு வா சரியா. ஆனால் அம்மா இங்கே பாரு, அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன், அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே காஃபி குடிச்சிட்ருக்காரு. ஸோ அவங்க பாட்டி, இங்கே பாடுறா, ஆத்தா சொல்கிறான்லாம் போகாத, தயவு செஞ்சு போவாத, அதை நீ சேரக்கூடாது, நாளைக்கே பேர் எடுத்துகிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லணும், புரிஞ்சுதா? சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே எழுந்து ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே அவர் ரூமில் அப்படியே படுத்துட்டு அவர் பாட்டு ஏதோ வந்து ட்ராயிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு ட்ராயிங்லாம் வரும் போல் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவர் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லி என்ன நடக்குதோ அதில் வந்து முக்கியமான மெமரிஸை மட்டும் அந்த மனுஷன் டேட் போட்டு வரைஞ்சி வைப்பார் போல். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த ஹாபி அவருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி டேட் போட்டு இன்றைக்கி என்ன வரையலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பார். ஸோ டக்குன்னு அவரோட மைண்டில் ஜிம்மினும் அவரும் வந்து இந்த பேஸ்கெட் பாலுக்கு ட்ரைனிங் எடுத்த அந்த சீன்ஸ் எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே வரைஞ்சி வைக்கிறாரு அந்த மனுஷன். ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு, நான் ஏன் இதை வரைஞ்சேன், இன்றைக்கி நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு, எதுக்கு இதை வரைஞ்சிருக்கேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நோட்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ நோட்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கியும் இருந்திருப்பார். ஸோ கொஞ்சம் லைக் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் டின்னர் ரெடி, வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போய் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுமே என்ன நடந்ததுலாம் ஓகே தானா, நான் பிரின்ஸ்பல்ட்டெலாம் பேசிட்டேன், அவரோட பையன் கூட அங்கே தான் வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருக்கானா, அவனை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து எல்லாமே சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் ஆமாப்பா எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டன் பேக் வந்து அவரோட ரூமுக்கே வந்துட்டார். ஸோ இப்போ தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கார் மனுஷன். ஸோ அப்போ கரெக்டாக அவரோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்குது. மனுஷன் வந்து ஃபோன் வச்சுருப்பார், பட் ஆனால் காலேஜ்க்கெலாம் கொண்டு வர மாட்டார், வீட்லேயே தான் வச்சுருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பேரண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து வீட்லேயே வச்சுருக்காரு ஃபோனை. வீட்டில் எப்போயாவது 1 hour 2 hour ஃபோன் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அது மட்டும் நான் ஸ்டடீஸ்க்கு தான் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வீட்லேயே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் அடிக்குது. ஸோ இந்த மனுஷன் யாராக இருக்கும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ நார்மல் மெசேஜில் வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவர் யார் இருக்கும், எதுக்கு என்ன ஃபோன் பண்ண சொல்கிறாங்க, கடவுளே ஏதோ ராங் மெசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண்டுக்கல. அதை அப்படியே வச்சுட்டு கம்முன்னு அவர் பாட்டு அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட ஃபோனு ரிங் ஆகுது. ஸோ அவர் டக்குன்னு எழுந்து அந்த ஃபோன் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. ஒரு பதட்டத்தில், லைக் மீன்ஸ் வீட்டில் திடீர்னு இந்த நேரத்தில் ஃபோன் அடித்தா நம்மளை போட்டு கழுவி ஊற்றிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு பதட்டத்தில் அப்படியே சைலண்டில் போகிறது, இல்லை கட் பண்ண மாதிரி பண்ணுவோம்லாம், அந்த மாதிரி அந்த மனுஷன் பண்ணும்போது அது அட்டன் ஆகிடுச்சு காலு. ஸோ அவர் அப்படியே டக்குன்னு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, ஹலோ யார் வேணும், ஜங்குக், ஆமாம் ஜங்குக் தான், நீங்கள் யார், நான் யாரா, மறந்துட்டியோ, அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் குரல் மறந்துச்சா என்ன, ஹலோ யாருங்க, யார் வேணும், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், யாருன்னு சொல்கிறீங்களா இல்லையா, பாருடா அப்பாட்ட சொல்ல போறியா, சரி சொல்லும் போய் சொல்லு போ, அப்பாட்ட போய் சொல்லு, அப்பப்பா இந்த மாதிரி எங்கள் காலேஜ் சீனியரு எனக்கு ஃபோன் பண்ணார்ப்பா, நான் வந்து சொல்லிட்டுப்பா உங்ககிட்ட, அவர் என்ன டார்ச்சர் பண்ணுறாருப்போ அப்படின்னு போய் சொல்லு, கிளம்பு. சீனியரா, எந்த சீனியர், ஏய் நான் ஜிம்மன் பேசுகிறேன்டா. ஐயோ அண்ணா, டேய் சீனியர், நீங்கள் என் நம்பர், உன் நம்பர் தான், பின்ன என்ன கத்ரினா கைஃப் நம்பரா, இல்லை என் நம்பர் எப்படி, அதுதானே நானும் கேட்குறேன், உன் நம்பர் தான்டா, உன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன, நல்லா நினச்சின்னா சன்னியான் நம்பரு சேட்டலைட்லேருந்து எடுப்பேன், இதில் உன் நம்பர் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா எனக்கு, அது எப்படி சீனியர் எடுத்தீங்க, இப்போ அதெல்லாம் இல்லை, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நீ காலேஜுக்கு கிளம்புவேன், காலையில் ஒரு 8:30 காலேஜ்னால் அப்பா வீட்டிலேருந்து 7:40 கரெக்டாக பைக் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் சீனியர். ஏன் சீனியர்,
7:40. நாளைக்கு நீ உங்கள் அப்பன் கூட தான் போகக்கூடாது, என் கூட தான் வரணும், புரிஞ்சுதா? நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்து பக்கத்தில் இருக்க அந்த ஐஸ்கிரீம் கடை அங்கே நிற்பேன். நீ கரெக்டாக எப்போ வரணும் தெரியுமா? 7:55க்கு கரெக்டாக அந்த கார்னருக்கு நீ வர. அங்கேருந்து நான் உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு காலேஜ் போகிறேன், புரிஞ்சுதா? நாளைக்கு கரெக்டாக அங்கே வந்துடும். சீனியர், அதெல்லாம் முடியாது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், கொன்றுவார் என்ன. டெய்லி அவர் கூட தான் போகணும், அவர் இல்லாமலாம் வர முடியாது, அவர் தான் என்னை காலேஜ் கூப்பிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் சீனியர் உங்கள் கூட வரணும்? ஏய் இங்கே பார், இந்த கேள்விலாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் இப்போ நான் கேள்வி கேட்குற மூட்லேயும் இல்லை. எனக்கு பாரு ஜங்குகா, ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு 7:55க்கு நான் அந்த ஐஸ்கிரீம் கடையில் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ சப்பு சிப்புன்னு சமத்து புள்ளியாக கிளம்பி வரியான். அங்கேருந்து நான் உன்னை பைக்கில் கூப்பிட்டு போவேன், அவ்வளோதான், மேட்ரு ஓவர், புரிஞ்சுதா? ஸோ எதுவுமே கிடையாது. நான் இப்போ ஃபோன் வைக்கிறேன், நீ சாப்பிட்ருப்ப, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு தூங்கிச்சலாம், பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ ஜங்குக்கு ஹலோ சீனியர் இப்போ என்ன சொன்னார் இந்த மனுஷன்? ஏதோ லவ் யூ தானே சொன்னார். ஐயோ இல்லை, என் காதில் தப்பாக விழுந்துச்சா? ஒருவேளை இவன் என்ன லவ் பண்ணுறானா? கரும்பு என்னடா இது, அப்படிலாம் இல்லை, தப்பு, நான் ஏதோ தப்பாக நினைக்கிறேன். அப்பா, ஐயோ நாளைக்கு வரலண்ணா, இவன் காலேஜில் வேறு என்ன சும்மா விட மாட்டான். அப்பா கிட்டேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆவேன்? ஆமாம், நான் முதல்ல ஏன் போகணும்? நானாக போக மாட்டேன், நாளைக்கு நான் எப்பவும் போல் அப்பா கூட தான் காலேஜ் போவேன். ஐயோ ஜங்குக்கு யோசிக்காத, தூங்குடா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்து பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே வந்து தூங்குறாரு. ஸோ அப்படியே வந்து இங்கே சீனை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக 1 ஷாட் தான் நான் பிளான் பண்ணேன், பட் ஆனால் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கதை பெருசாக போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை 3 ஷார்ட்ஸாக கன்வே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ 3 ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு அண்ட் செகண்ட் ஷார்ட், தேர்ட் ஷார்ட், அப்படியே லைனாக கண்டினியூவாக வந்துடும், சரிங்களா? ஐ ஹோப் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக நல்லாயிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த பிஎல்ல ஏபிசிடி கூட தெரியாதுடா, பிஎல்எஃப்எஃப்ல ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது. ஸோ ஸ்டோரி அந்தளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ரெக்கமெண்டேஷனு வீடியோ நிறைய பேருக்கு போகும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகே? தடவை சரண்யாமே.